ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க ரொம்ப நல்லா ஸ்டிச் பண்ணுவீங்க, கஸ்டமருக்கு உங்க வேலை ரொம்ப பிடிக்கும். ஆனா 6 மாசத்துக்கு பிறகு அதே கஸ்டமர் மறுபடியும் ட்ரெஸ் தைக்கணும்னு நினைக்கும் போது உங்க போன் நம்பர் ஞாபகம் இல்லனா என்ன ஆகும்? அவர் என்ன செய்வாரு? அடுத்த தெருவில் இருக்கும் டெய்லர் கிட்ட போயிடுவார். அதாவது கஸ்டமரை நீங்க இழந்தது தையல் சரியில்லாததால இல்ல, ஒரு விசிட்டிங் கார்டு இல்லாததாலதான். இது நிறைய டெய்லர்களோட வாழ்க்கையில நடக்கிற உண்மை. ஒரு சின்ன உண்மை சம்பவம் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபேமிலி ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்க உங்க கடைக்கு வராங்க. நீங்க நல்ல ஃபிட்டா சரியான டைமுக்கு ட்ரெஸ் கொடுக்குறீங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா போறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அதே ஸ்கூல்ல அவங்களோட இன்னொரு குழந்தைகளுக்கும் யூனிஃபார்ம் தேவைப்படுது. அவங்க வீட்டுல பேசுறாங்க, போன வருஷம் நல்லா தச்ச டெய்லர் யாரு? யாருக்கும் ஷாப் நேம் ஞாபகம் இல்ல, போன் நம்பர் இல்ல, லொகேஷனும் ஞாபகம் இல்ல. கடைசியில வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் வேற ஒரு டெய்லர் கிட்ட போயிடுறாங்க. ஒரு விசிட்டிங் கார்டு இருந்திருந்தா அந்த ஆர்டர் மறுபடியும் உங்களுக்கு தானே வந்திருக்கும். இன்னொரு உதாரணம், ஒரு லேடிஸ் கஸ்டமர் திருமணத்துக்கு பிளவுஸ் தைக்க வராங்க. அவங்களுக்கு உங்க வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு வந்த 10 பேரு எங்க தச்சீங்கன்னு கேக்குறாங்க. அந்த கஸ்டமர் கிட்ட உங்க விசிட்டிங் கார்டு இருந்தா அந்த கார்டை எடுத்து கொடுத்து இந்த டெய்லர் தான் சொல்லிடுவாங்க. ஒரே ஒரு கார்டு உங்களுக்கு 5 புதிய கஸ்டமர் கூட கொண்டு வரலாம். இதுதான் உண்மையான மார்க்கெட்டிங். இப்போ காலம் மாறிடுச்சு. விசிட்டிங் கார்டுல போன் நம்பர் மட்டும் போதாது, வாட்ஸ்அப் QR கோடு வைங்க. கஸ்டமர் ஸ்கேன் பண்ணினா உடனே சாட் ஓபன் ஆகணும். அண்ணா பிளவுஸ் ஸ்டிச்சிங் ரேட் என்ன? யூனிஃபார்ம் ஆர்டர் எடுக்கிறீங்களா? எப்போ டெலிவரி? இந்த மாதிரி கேள்விகள் நேரடியாக உங்க வாட்ஸ்அப்புக்கு வரும். அதே மாதிரி கூகுள் மேப்ஸ் QR கோடு இருந்தா லொகேஷன் கேட்டு போன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரே ஒரு ஸ்கேன், டைரக்டா ஷாப்புக்கு வந்துடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், விசிட்டிங் கார்டுல அதிக கலர் போடாதீங்க, சின்ன சின்ன ஃபாண்ட் போடாதீங்க, அடிக்க முடியாத அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நிரப்பாதீங்க. சிம்பிளா ப்ரொஃபஷனலா பார்த்த உடனே புரியுற மாதிரி டிசைன் பண்ணுங்க. உங்க ஷாப் நேம் என்ன, போன் நம்பர், வாட்ஸ்அப், சர்வீசஸ், அட்ரஸ், பிசினஸ் டைமிங் இது இருந்தாலே போதும். எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, விசிட்டிங் கார்டுங்கிறது பேப்பர் இல்ல, 24 ஹவர்ஸும் உங்களுக்காக வேலை செய்யும் ஒரு சேல்ஸ்மேன். நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அது கஸ்டமரை உங்க ஷாப்புக்கு கொண்டு வந்துடும். நீங்க கடையில இல்லாத நேரத்திலும் அது உங்களை நினைவுபடுத்தும். அதனாலதான் ஒவ்வொரு கஸ்டமர் ட்ரெஸ் வாங்கி போகும்போது இது என்னோட விசிட்டிங் கார்டு, அடுத்த முறை கண்டிப்பா இத வச்சுக்கோங்கன்னு கொடுத்து அனுப்புங்க. அந்த ஒரு பழக்கம் உங்க பிசினஸ்க்கு பல வருஷம் தொடர்ந்து கஸ்டமரை கொண்டு வரும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா உங்க டெய்லர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல டெய்லர்களுக்கு எப்படி பல்க் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர் வாங்கலாம், எவ்வளவு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸ்க்கும் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஃபுல்லா பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.